கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மே மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43:1. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீங்க எல்லாரும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாமத்தினால் அழைக்கப்படுகிறீர்கள், அறியப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு நீ என்னுடையவன் அப்படின்னு உரிமை கொண்டாடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் நீ என் பிள்ளடா அப்படின்னு சொல்லி உங்க கூட இணைஞ்சிக்கும் போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அழிக்கப்படும். உன்னுடைய விரோதிகள் எல்லாம் ஆண்டவருடைய விரோதிகளாய் மாறிவிடுவார்கள். உன்னுடைய விரோதிகள் எல்லாம் நான் என் பிள்ளைய பக்கம் நிற்கிறேன், நான் அவனுடையவன், இவன் என்னுடையவன் என்று உங்க பட்சத்துல நின்னா போதும். ஆண்டவர் உங்க கூட நிற்கும் பொழுது உங்களுக்கு நிகராய் நிற்பவன் யார்? வேதம் கேட்கிறது, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு நிகராய் நிற்பவன் யார்? ஸோ அவனை கண்டு பயமா இருக்கு, இவங்களை கண்டா பயமா இருக்கு, கடங்காரனை கண்டா பயமா இருக்கு, என்னுடைய ஆஃபீஸரை கண்டா பயமா இருக்கு, மேலதிகாரியை கண்டா பயமா இருக்கு, ஐயோ எனக்கு அவங்கள பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது, எக்ஸாம் ஹாலில் உட்காந்தாச்சுன்னா சூப்பர்வைசரை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஒன்றும் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கணும்னு அவர் ஒரு பிளானோட உங்க கூட இணைஞ்சிட்டார். உன்னுடைய தரித்திரத்தை மாற்றணும்னு அவர் இன்னைக்கு உங்க கூட இணைஞ்சிட்டார். ஆண்டவரே நீ என்னுடையவன், ஆண்டவரே என் நேசர் என்னுடையவர்னு நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றார் நீ என்னுடையவன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுகிறோட என் நேசர் என்னுடையவர். இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா என் தேவனே என் தேவனே என்று கூப்பிடுகிறான். ஒரு காலத்தில் ஆபிரகாமின் தேவனேன்னு கூப்பிட்டாங்க, ஈசாக்கின் தேவனேன்னு கூப்பிட்டாங்க, யாக்கோபின் தேவனேன்னு கூப்பிட்டாங்க. ஆனா இந்த தாவீது கூப்பிடும் பொழுது என் தேவனே என் தேவனே அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன் அப்படின்னா ஆண்டவரை தனக்கு உரிமை சொத்தாக அவன் எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவரை தூரத்தில் வச்சு வழிபடுகிறதோட நிறுத்தாம தன்னுடைய இருதயத்தில் வைத்து மதிப்பு மரியாதையோடு அவரை காத்து கொள்ளுகிறதையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்தான் எல்லாம், அவர்தான் என்னுடைய பங்கு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருந்தபடினாலே தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் பெரிய ராஜாவானான். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தரதை செய்யும்படிக்கு இன்னிலிருந்து அவர் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறப்பா, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் நீங்க என் நேசர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க இருதயத்தில் வச்சு சுமந்துட்டு நடைங்க. உங்களை எந்த தீய சக்தியினாலும் உங்களை அழிக்க முடியாது. இந்த 2ஆம் தேதியிலிருந்து இந்த காரியத்தை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் வி. புவனேஸ்வரி, சென்னை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டதால் கர்த்தர் பல அற்புதங்களை செய்து வருகிறார். கர்த்தர் செய்த அற்புதங்களை சாட்சியாக எழுதுகிறேன். எனக்கு அரசாங்க வேலை கிடைத்தது, நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய மகனுக்கு MBBS சீட்டு கிடைத்தது. மேலும் படிப்பிற்கான பண தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். 3வது, என்னுடைய மகள் 10ஆம் வகுப்பு தேர்வில் 429 மதிப்பெண்கள் பெற்றாள். 4வது, என்னுடைய சகோதரியின் திருமணம் சிறப்பாக நடந்தது. 5வது, என்னுடைய அம்மா காலன் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை தேவனின் அன்பு ஊழியங்களின் அடைக்கலப்பட்டணத்தில் நேரடியாக சந்தித்து ஜெபித்து கொண்ட பிறகு நோய் இருந்ததற்கான அடையாளம், சிம்டம்ஸே எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அடுத்து 6வது, என்னுடைய சகோதரருக்கு பல வருடங்களாக திருமணம் நடக்காமல் தடையாக இருந்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் ஏப்ரல் 30ஆம் தேதி 2026 திருமணம் சிறப்பாக நடந்தது. ஸோ இந்த சாட்சிகள் எல்லாமே நடந்தது அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் ரெகுலராக புவனேஸ்வரி என்று கலந்து கொண்டதுனால எவ்வளவு அடுக்கடுக்கான அற்புதம். நீங்களும் நிறைய பேர் பிள்ளைக்கு MBBS சீட்டு கிடைக்கணும், நீட்டு நல்லா எழுதணும், நீட்டில் நல்ல மார்க் வேணும், படிக்கிறதுக்கு கிருபை வேணும், என்னுடைய தாயாருடைய கேன்சர் குணமாகணும், சகோதரனுக்கு திருமணம், சகோதரிக்கு திருமணம், அடுக்கடுக்காக மனசில் நிறைய ஏக்கங்களை வச்சுட்டு ரெடியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னைக்கு காலையில் 9:15 மணிக்கு நம்முடைய அன்பரின் பாதத்துள்ள நாள் கூட்டம் சென்னை BK ஆடிட்டோரியம் நடக்க போகுது. நீங்கள் எல்லாரும் வாங்க. இதே மாதிரி அடுத்த மாதம் நீங்கள் அடுக்கடுக்கான அற்புதங்களை சாட்சி சொல்ல இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். புவனேஸ்வரியையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்த தேவனே,
இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே சந்தித்து உரிமை பாராட்டி, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று உரிமை பாராட்டி, அதே போல இவர்களும் என் நேசர் என்னுடையவர் என்று உரிமை பாராட்டி, ஆண்டவரே நீங்களும் இந்த பிள்ளைகளும் இணைந்து நின்று ஓடி இந்த பட்டணத்தில், இந்த பூமியில், இந்த தேசத்தில் எழும்பி பிரகாசிக்கவும், அவர்கள் விரும்பின காரியங்கள் உம்மாலே நிறைவேறவும் என் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரை இப்பொழுதே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். வருகிற ஜனங்களை ஆசீர்வதிக்க, தன்னுடைய நேச மார்பில் அணைக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் கூட்டங்களை கர்த்தர் சிறப்பாக ஆசீர்வாதமாக ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தாரும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.